எனக்கு ஒரு உதவி செய்யுங்க ஆண்டவரே என்று சொல்லி இயேசுவின் இடத்தில் வந்த ஒரு புறஜாதி ஸ்திரீயை பார்த்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு நாய் அல்லது நாய்க்குட்டிகள் என்று சொன்னதற்கான காரணம் என்ன? இந்த ஒரு சில வசனங்களை வைத்துட்டு அநேகர் சொல்லுகிறது உண்டு, உங்க ஆண்டவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபையுள்ளவர், உதவி செய்கிறவர், ஒத்தாசை செய்கிற தேவன் என்று சொல்றீங்க. ஆனா ஒரு பெண் இயேசுவின் இடத்தில் வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்லியிருக்கணும்? என்னால் செய்ய முடியும், இல்லைனா செய்ய முடியாது, அதோடு நிறுத்தியிருக்கணும். இது என்ன? அந்த ஸ்திரீயை பார்த்து நாய் இல்லை நாய்க்குட்டிகள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆண்டவருக்கு அந்த ஸ்திரீயை பார்த்தோ இல்லைனா அந்த ஸ்திரீ புறஜாதி என்பதனால அவளை இவ்வளவு இழிவாக நடத்த வேண்டிய அவசியம் என்ன? இந்த ஆண்டவரையா நீங்க ஆராதிக்கிறீங்க? இந்த ஆண்டவரையா நீங்க நல்லவர், அன்புள்ளவர், நம்மை புரிந்து கொள்கிறவர், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவர்னு இவரை பார்த்தா சொல்றீங்கன்னு சொல்லி அநேகர் நம்ம இடத்துல கேள்வி கேட்கும்போது we don't have an answer. அநேக நேரத்தில் நமக்கு கூட இந்த கேள்வி கேட்க தோணும், ஆண்டவரே ஏன் இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பேசுனீங்க? ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த பைபிள் ஸ்டடி மூலமாய் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன. இரண்டாவது, இந்த சம்பவத்தில் ஆண்டவராகிய இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து நாயே இல்லைனா நாய்க்குட்டி என்று சொன்னதற்கு பின்பதாக இன்றைக்கு நிறைவேறி கொண்டிருக்கிற ஒரு தீர்க்க தரிசனத்திற்கு அடையாளமாக தான் அந்த புறஜாதி ஸ்திரீயை நாய்க்குட்டி என்று சொன்னார் என்பதற்கான ஒரு ஆதாரத்தையும் இந்த பைபிள் ஸ்டடி மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இடைப்பட்டு ரகசியங்களை, காரியங்களை நம்மோடு கற்றுத்தர இருக்கிறார். தொடர்ந்து இணைந்திருங்கள், கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த சம்பவம் மத்தேயு 15வது அதிகாரம் 25, 26 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். 26, அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அவள் வந்து இயேசுவின் இடத்தில் பணிந்து கொள்ளுகிறாள். ஆனால் இயேசு அவளை பார்த்து நாய்க்குட்டி என்று சொல்லுகிறதை போல இந்த வசனம் நமக்கு காண்பிக்கிறது. ஆனால் இதோடைய உண்மையான அர்த்தம் என்ன என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவராகிய இயேசுவும் ஒரு சில தேவ மனிதர்களும் நாய் என்கிற வார்த்தையை எப்படி, எந்த கான்டெக்ட்ல, என்ன அர்த்தத்தோடு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை வேற இடத்தோடு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரிந்து கொள்வதற்கு எளிதாக இருக்கும். சோ நாய் என்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் எங்க எழுதப்பட்டிருக்கிறது? முதலாவது மத்தேயு 7வது அதிகாரம் 6வது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள். இந்த இடத்துல நாய்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. சோ இந்த நாய்கள் என்கிற இந்த வார்த்தை கிரேக்க மொழியில், அதாவது வேதம் எழுதப்பட்ட இந்த ஒரிஜினல் லாங்குவேஜ் கிரீக்ல என்னென்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால் குவோன். குவோன் என்றால் அதோடைய அர்த்தம் என்ன? டாக் டிஸ்பைஸ்ட் இன் த ஈஸ்ட். அதாவது ரெண்டு அர்த்தம். ஒன்று நாய், இரண்டாவது ஏளனமாய், கேவலமாய், அருவருப்பாய் டிஸ்பைஸ் பண்ணப்பட்ட ஒரு மிருகம் தான் இந்த நாய். அப்படின்னா இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நினைக்கிற மாதிரி தெருவில் இந்த குப்பை, கார்பேஜ், இந்த அசிங்கத்தை எல்லாம் சாப்பிட்டு அப்படியே ரோட்டில் திரிஞ்சிட்டு இருக்கும் பாருங்களேன், அந்த நாயை குறிப்பதற்கான கிரேக்க வார்த்தை என்ன அப்படின்னா குவோன். வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 15வது வசனம், நாய்களும் சூனியக்காரரும் விபசாரக்காரரும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் என்கிற ஒரு லிஸ்ட் போட்டுட்டு அதே வசனம் சொல்லுகிறது, இவர்கள் யாவரும் பரலோகத்திற்கு புறமே இருப்பார்கள் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப இங்கே நாய்கள் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை கிரேக்க மொழியில் என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால் the same word குவோன். குவோன் என்றால் ரொம்ப அசிங்கமான, அருவருப்பான, ஏளனமாய் பார்க்கப்படுகிற ஒரு நாய் என்று சொல்லி அர்த்தம். மூன்றாவது, இந்த குவோன் என்கிற வார்த்தை நாய்க்கு வேற எங்காவது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா என்றால் எஸ். 2 பேதுரு 2வது அதிகாரம் 22வது வசனம், நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் என்கிற அந்த வசனம். அப்போ தான் கக்கின அந்த வாந்திய, அந்த வாமிட்ட திங்கிற ஒரு புத்தி யாருக்கு இருக்குன்னா நாய்க்கு இருக்கிறது என்று சொல்லி நாயை கேவலமாக, நாயோடைய குணாதிசயத்தை எழுதுகிறார் இந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு. அப்ப இந்த இடத்துல நாய் என்று எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைக்கு கிரேக்க இது என்ன தெரியுமா? வார்த்தை குவோன். அதே வார்த்தை குவோன் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்ப 3 இடத்தில் நாய்க்கு எழுதப்பட்ட கிரேக்க வார்த்தை என்ன என்று பார்த்தோம். மத்தேயு 7:6, வெளிப்படுத்தல் 22:15, 2 பேதுரு 2:22. இப்போ இதே வார்த்தை தான் இந்த புறஜாதி ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் நாய்க்குட்டின்னு சொன்னாரே, அங்கேயும் சொன்னாரா என்று சொல்லி கம்பேர் பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். எடுத்துக்கொள்ளலாம். மத்தேயு 15வது அதிகாரம் 26வது வசனம், அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிற நாய்க்குட்டி, இந்த வார்த்தையை கிரேக்க மொழியில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா குனாரியோன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. குனாரியோன் என்றால் அதோடைய அர்த்தம் என்ன? a little dog
அடுத்தது a house dog. லிட்டில் டாக், ஹவுஸ் டாக் அப்படின்னா ஒரு குட்டி நாய், அதாவது நாய்க்குட்டி. அடுத்தது ஹவுஸ் டாக். ஹவுஸ் டாக் அப்படின்னா நாம் இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்தில் பார்க்கறது போல வெளியே தெருவில் சுத்திட்டு அப்படியே அசிங்கமா இருக்கிற அந்த நாய் அல்ல, வீட்டில் எஜமானனுக்கு கீழே வளர்க்கப்படுகிற செல்ல நாய்க்குட்டி என்று சொல்லி அர்த்தம். ஏன்னா மிக தெளிவாக இருக்கிறது லிட்டில் டாக், ஹவுஸ் டாக். ஹவுஸ் டாக் அப்படின்னா வீட்டில் செல்லமாக வளர்க்கப்படுகிற ஒரு நாய்க்குட்டி என்று சொல்லி அர்த்தம். அப்போ இந்த சம்பவத்தில் கோபப்படுவதற்கு யாருக்காவது உரிமை இருக்கா அப்படின்னா அது ஒருத்தங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அது யாரு? இந்த புறஜாதியான ஸ்திரீ. ஏன்னா நான் இயேசுவினிடத்தில் வந்து உதவி கேட்டு அவருக்கு முன்பதாக நான் அப்படியே பணிந்து கொள்றேன், அவர் என்னை பார்த்து நாயின்னு சொல்லிட்டாரு, இப்படிப்பட்ட உதவியே தேவையில்லை போங்க அப்படின்னு தானே போயிருக்கணும். ஆனால் இயேசு அவளை பார்த்து நாய்க்குட்டி என்று சொன்னதற்கு அவளுடைய ரெஸ்பான்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா மத்தேயு 15 அதிகாரம் 27வது வசனம். அதற்கு அவள், எதற்கு அவள்? நாய்க்குட்டிகள் என்று இயேசு சொன்னதற்கு அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே. மெய்தான் அப்படின்னு என்ன? ஆமா ஆண்டவரே, நான் நாய்க்குட்டி தான், நான் நாய் தான் அப்படின்னு அவ ஒத்துக்கிறா. நியாயமா அவ கோவப்பட்டிருக்கணும் இல்லையா? ஆனா அவ என்ன பண்ணுகிறா? நான் நாய் தான் ஆண்டவரே, மெய்தான் அப்படின்னு அவ ஒத்துக்கிறா. she is accepting that. ஏன்னா அவளுக்கு தெரியும், குவோன் என்கிற ரோட்டில் அலைந்து திரிகிற அருவருப்பான அந்த நாயை என்னை ஆண்டவர் அந்த நாயாக சொல்லவில்லை. எந்த நாயா சொல்றாரு? எஜமானுடைய கையில் வளர்க்கப்படுகிற, எஜமானோடு அவருடைய வீட்டில் இருக்கிற செல்ல ஒரு நாய்க்குட்டியாக ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிறார். அதனாலதான் she is accepting the fact that நான் ஒரு நாய் தான் ஆண்டவரே, மெய்தான். ஆனா அந்த நாய் எங்க இருக்கு? உம்முடைய வீட்டில் இருக்கிறது என்று அவள் சொல்லுகிறார். வாசிங்களேன் அதே வசனத்தின் பின்பகுதி. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் இருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்ப என்ன அர்த்தம்? ஆமா ஆண்டவரே, நான் உங்ககிட்ட வளர்க்கப்படுகிற உங்க வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டி தான். ஆனா இந்த நாய்க்குட்டி எங்கேயோ வெளியெல்லாம் இல்லை. இந்த நாய்க்குட்டி எங்க இருக்குன்னா டேபிள்ல இருந்து, அதாவது எஜமான் டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றாரு இல்லையா, அந்த டேபிள்ல இருந்து கீழே விழுந்தா அதை வந்து சாப்பிட்ற தூரத்துல தான் நான் இருக்கேன் ஆண்டவரே, மெய்தான், நான் அந்த நாய்க்குட்டி தான், உங்களால் வளர்த்தப்படுகிற ஒரு செல்லமான நாய்க்குட்டி தான் ஆண்டவரே என்று சொல்லி she is accepting that. அதை அவள் ஒத்துக்கொள்ளுகிறாள். ஆண்டவர் 26வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார் பாருங்க. பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது வீட்டில் வளர்க்கப்படுகிற பிள்ளைகளுக்கு நான் சாப்பாடு கொடுத்துட்றேன், அதுக்கப்புறமா வீட்டில் செல்லமாய் வளர்க்கப்படுகிற இந்த நாய்க்குட்டிக்கு நான் வந்து சாப்பாடு வைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனால் அதற்கு அவ என்ன சொல்றா? நீங்க சாப்பாடெல்லாம் எனக்கு அப்புறமா வைங்க ஆண்டவரே, இப்ப பிள்ளைங்க சாப்பிடும் போது கொஞ்சமா செதறி கொஞ்சம் சிந்தும் இல்லையா, அதிலிருந்து எனக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு தான் இவள் வந்து 27வது வசனத்தில் கேட்கிறா. மீண்டும் வாசிக்கிறப்பாங்க. ஆகிலும், எதற்காகிலும்? பிள்ளைங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சாப்பாடு கொடுக்கணும். ஆமா, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றால், நீங்க சாப்பாடு எனக்கு ஃபுல் மீல்ஸ் எனக்கு அப்புறமா கொடுங்க, அதுக்கு முன்னாடி சிந்துகிறது அதெல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி போடுங்க, அதை வச்சு நான் சந்தோஷமா இருந்துக்கிறேன் அப்படின்னு அவ கேட்கிறா. இப்படி இவ கேட்டதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? வாசிக்கலாம் 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்பின பிரகாரம் உனக்காக கடவுது என்றார் அப்படின்னு சொல்லிட்டு தூரத்தில் இருக்கிற அவளுடைய மகளுக்கு ஆண்டவர் இங்க இருந்த ஒரு அற்புதத்தை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இதே சம்பவத்தை மார்க் 7:28 இந்த ஸ்திரீ என்ன தெரியுமா சொல்றா? அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள். இவள் மேஜைக்கு கீழே, அதாவது அண்டர் த டேபிள், அதாவது காலுக்குள்ளேயே எஜமானும் அவருடைய பிள்ளைகளும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அதே வீட்டுக்குள்ள காலுக்குள்ளேயே சுத்தி கொண்டிருக்கிற நாய்க்குட்டி என்று சொல்லி இவள் இதை அங்கீகரிக்கிறாள் என்பதை மார்க்கும் நமக்கு மிக தெளிவாக எழுதி வைக்கிறார். அநேகர் சொல்லுகிறது என்ன? இந்த பெண்ணை ஆண்டவர் இன்சல்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லுகிறாங்க. ஏன்னா நாய் என்று சொல்லி விட்டார். ஆனா இப்ப வரைக்கும் பார்த்ததிலேயே we could have understood very clearly that God is not trying to insult this woman, instead he is trying to encourage her. இந்த காரியத்தை வைத்து இன்னும் ஒரு சிலர் வாதம் பண்ணுவாங்க. இல்ல இல்ல இல்ல, அவளை பார்த்து ஆண்டவர் இன்சல்ட் தான் பண்ணாரு அப்படின்னா, இந்த சம்பவத்தில் ஆண்டவராகிய இயேசு யாரை நிஜமாலுமே இன்சல்ட் பண்ணாரு என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா வாசிக்கலாம் 24வது வசனம். அதற்கு அவர், காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்திற்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார்.
காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இடத்துல ரெண்டு விலங்குகள் ஆண்டவர் சொல்றாரு. ஒரு அனிமல் என்னன்னா ஆடு, அது வந்து இஸ்ரவேல். இன்னொரு அனிமல் பார்த்தீங்கன்னா நாய்க்குட்டி, அது வந்து புறஜாதி. இப்போ இந்த ஆடு எங்க இருக்கும், நாய் எங்க இருக்குன்னு கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தாலே நமக்கு மிக தெளிவாய் புரிஞ்சிடும். ஆடு வீட்டில் வளர்த்த மாட்டாங்க, வீட்டுக்கு வெளியே ஒரு ஷெட் மாதிரி போட்டு அதில் தான் ஆடு மாடுகள் கோழி பண்ணை அதெல்லாம் அங்கே தான் இருக்கும். ஆனால் நாய்க்குட்டி எங்க வளரும்? ஒருவேளை பெரிய நாயா இருந்தால் வந்து வெளியே விடலாம், வெளியே கட்டி விடலாம். ஆனால் நாய்க்குட்டி எங்க வளர்க்கப்படும் அப்படின்னா அந்த நாய்க்குட்டியை வளர்த்துகிறவனுடைய கையில தான் மோஸ்டா இருக்கும், வீட்டில் சுத்திட்டு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எஜமான் பின்னாடியே எஜமானுடைய காலையே சுத்தி சுத்தி வரும், கிச்சனுக்கு ஓடும். ஏன் சம்டைம்ஸ் பெட்டில் கூட தூங்குகிற நாய்க்குட்டிகளை நீங்களும் நானும் பார்த்துருக்கிறோம். அப்ப ஆண்டவர் இங்க என்ன சொல்லுகிறார்? இஸ்ரவேல் ஜனங்கள் தொலைந்து போன ஆடுகள். இந்த ஆடெல்லாம் வெளியே இருக்கு, அவங்களாம் தொலைஞ்சு போயிட்டாங்க. இந்த தொலைந்து போன ஆடுகளை தேடி தான் நான் வந்திருக்கிறேன். ஆனா அவங்கள நான் கண்டுபிடிச்சு மீண்டும் நான் இந்த ரட்சிப்பின் திட்டத்துக்குள்ள கொண்டு வர வரைக்கும் இந்த நாய்க்குட்டிகள் கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்ப நம்ம இன்ட்ரடக்ஷன்ல பார்த்தது பிரகாரம் இயேசு இந்த ஸ்திரீயை நாய்க்குட்டி என்று சொன்னதற்கு ஒரு தீர்க்க தரிசனத்தின் அடையாளம் என்று சொன்னோம். அது என்ன அப்படின்னா இன்றைக்கு அந்த காரியங்கள் நிறைவேறி கொண்டு இருக்கிறது. எப்படி? இயேசு முதல் வருகையில் வந்துட்டு பரமேறி சென்றதுக்கு பிறகு இயேசுவின் இல்லைனா தேவனுடைய வீடாகிய தேவ ஆலயம், அதாவது சர்ச் என்று சொல்லுகிற சபைகளுக்கு இந்த தொலைந்து போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்களா, இல்ல ஆண்டவர் எந்த புறஜாதியை பார்த்து நாய்க்குட்டின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னாங்களோ அந்த நாய்க்குட்டிகளாகிய புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் அதுக்குள்ள இருக்கிறோமா? இன்னைக்கு உலகம் முழுவதும் எடுத்து பாருங்க, தேவனுடைய வீடாகிய அவருடைய ஆலயம், அவருடைய சபைக்குள்ள யூதர்கள், ஆடுகளாய் இருக்கிற யூதர்கள் அல்ல, ஏன்னா அவங்க தொலைந்து போயிட்டாங்கன்னு சொல்லி ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. ஆனால் இந்த எஜமானுடைய காலையே சுத்தி சுத்தி வருகிற நாய்க்குட்டிகளாகிய புறஜாதிகளாகிய நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய வீடாகிய அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறோம், அங்கதான் நாம் இருக்கிறோம். அப்ப இதைத்தான் அந்த புறஜாதி ஸ்திரியை பார்த்து நாய்க்குட்டின்னு சொன்னதற்கும், இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து துளைந்து போன ஆடுகள் என்று சொன்னதற்கும், அதற்கு பிறகு சபை என்கிற தேவாலயமாகிய ஆண்டவருடைய வீடாய் இருக்கிற அவருடைய ஆலயத்திற்கும் ஒரு கனெக்ஷன். அதைத்தான் பின்னாட்களில் நடக்க போகிற ஒரு தீர்க்க தரிசனத்தின் ஒரு நிறைவேறுதலாக, ஒரு ஹிண்டாக ஆண்டவர் இந்த ஸ்திரியை பார்த்து நாய் என்று சொல்லுகிறார். சோ நிச்சயமாய் ஆண்டவர் புறஜாதிகளாகிய உங்களையும் என்னையும் பார்த்து நாய்க்குட்டி என்று சொல்லுகிறார். ஆமா, இனிமேல் யார் உங்களை பார்த்து என்ன உங்க இயேசு இப்படி நாய்க்குட்டி என்று சொல்கிறார் அப்படின்னா, ஆமாங்க, நாங்கள்லாம் எஜமானனுடைய வீட்டில் செல்லமாய் வளர்க்கப்படுகிற நாய்க்குட்டிகள் என்கிற ஒரு புறஜாதி கூட்டம்னு சொல்லுவதற்கு நாங்கள் பெருமை அடைகிறோம் என்று சொல்லி தைரியமா நீங்களும் நானும் சொல்லலாம். ஏன்னா நீங்களும் நானும் தெருவில் சுற்றி திரிகிற நாய்கள் அல்ல, அவருடைய கரத்தில் இருக்கிற எஜமானன் செல்லமாய் வளர்த்த விரும்புகிற, எஜமான் நேசிக்கிற ஒரு செல்ல நாய்க்குட்டி என்பதை இந்த வீடியோ மூலமாய் நீங்களும் நானும் புரிந்திருப்போம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். God bless you. Praise the Lord.